இப்போ இந்த தேடுதல் வேட்டையும் அந்த நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த தாக்குதலை நடத்தின பொழுது அந்த தாக்குதலில் அவர் இருந்தார். அந்த தாக்குதலில் அவர் இருந்த காரணத்தினாலேயே உங்களுடைய அப்பா கொலையுண்டவர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது நடந்தப்ப இறுதி சடங்குல கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. இறுதி நிகழ்ச்சியில அவர் வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆனா வரல. ஆனா என்னன்னா வந்து ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்ததா சொல்றாங்க. இந்த 2023 ஹமாஸ் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், ஹெஸ்புல்லா தலைவர்களை கொள்கிறார்கள், ஹமாஸ் தலைவர்களை கொள்கிறார்கள். அவர் சிரியாவுக்கு போனால் சிரியாவில் கொள்கிறாங்க, அவங்க ஈராக்கில் போனால் ஈராக்கில் கொள்கிறாங்க. அப்படிலாம் அவர்களை வந்து பின்பற்றி போய் அடித்த இவர்களால் வந்து இன்னைக்கு இவர்களை கண்டுபிடிக்க முடியலை. இப்போ இஸ்ரேலில் நடக்கிற இந்த தேர்தலை அவருக்கு கட்டாயமாக பின்னடைவு இருக்கும். அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது. அதனால இந்த போரினாலையும் அவருக்கு ஒரு இப்போ அன்பாப்புலர் ஆயிட்டாரு. அதே சமயத்தில் அவர் மேல கரப்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கிறதுனால உங்கள் அபிமான தங்க மயிலில் 6 பேருக்கு சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க உகந்த நாளான ஆகஸ்ட் 3 அன்று தங்கம் வாங்குங்கள். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடியை பெறுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். புவிசார் அரசியல் வல்லுநரும் வரலாற்று பேராசிரியருமான திரு பெர்னார்டி சுவாமி அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கங்க. அதாவது உலகின் மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டை வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஈரான் நாட்டுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர் எங்கே அப்படின்னு ஒரு அமெரிக்காவோட சிஐஏவும் இஸ்ரேலோட மொசாத் 2 அமைப்புகளும் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பல முக்கியமான நோக்கங்களும் அரசியல் அஜெண்டா இது எல்லாமே இருக்குது. கடந்த பிப்ரவரி 28 அந்த தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேல் அவங்களுடைய கூட்டு தாக்குதலில் ஈரானுடைய உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து தான் வந்து அவருடைய மகன் முஜ்தபா கமேனி உச்ச தலைவராக வந்தார். அதுலேருந்து இது வரைக்கும் அவர் வந்து பொதுவெளியில் எங்கேயுமே தோன்றலை. இந்த தேடுதல் வேட்டையை பற்றி சொல்லுங்க. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து டெஹரானை தாக்குறாங்க. அங்கே தாக்குதலில் அவங்களுடைய முதல் குறி வந்து கொமேனி அவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான். திட்டமிட்டபடி அவரை கொள்கின்றார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் வந்து அவங்களோட கை கோப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அது நடைபெறவில்லை. அதுலேருந்து வந்து மார்ச் 8 அன்னைக்கு அவருக்கு சக்சஸர் யாரு, அவரை வந்து யார், கொமேனியை வந்து யார் வந்து சக்சீட் பண்ண போறா அப்படின்றப்ப பல தலைவர்களை முன்னிறுத்தினார்கள். கடைசியில் அவருடைய மகன்களில் ஒருவரான மொஜதாபாவே அவரை சக்சீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார்கள். அவரும் மார்ச் 8 அவர்தான் உச்ச தலைவர் என்பதை ஈரான் அரசாங்கம் அறிவித்தது. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸுமே அவர் வந்து கொடுக்கல. இன்னொன்று வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ் மார்ச் 8 வந்து அது உச்ச தலைவராக பதவியேற்றாரு. அந்த பதவியேற்பு எப்படி நடந்திருக்கணும், வந்து அது வெளிப்படையாக வந்து நடந்திருக்கணும்ல. பதவியேற்பு என்பது வந்து போரின் காரணமாக, அதுவும் வந்து முதல் 40 நாட்கள் வந்து ரொம்ப தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருந்த காலகட்டம். அதனால் வந்து ஒரு பொது வெளியில் வந்து அவரை கொண்டு வந்து அவர் பதவியேற்றார் அப்படிலாம் சொல்லாமல், கொமேனிக்கு அப்புறம் அடுத்த ஆட்சியாளர் என்பது இவர்தான் அப்படின்றத மட்டும் அறிவித்துட்டாங்க. அறிவித்ததன் மூலமாகவே அவர் வந்து பதவியை எடுத்து விட்டார் என்பதுதான் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்துவிட்டு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் துவங்கின. தொடர்ந்து வந்து இந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் வந்து அவரிடம்தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் என்றும், அவங்களுடைய பிரசிடென்ட்டுமே அவங்களுடைய அதிபருமே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவரிடம் கேட்டு தான் நாங்கள் எல்லாத்துக்குமே அனுமதி பெற்று நாங்கள் செய்து வருகின்றோம் என்பதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் கொன்னதுக்கு அப்புறமே வந்து கட்டாயமாக அவரை அந்த இடத்திலிருந்து அவரை பல மைல்களுக்கு அப்பால் கொண்டு போயிருக்கலாம், இப்படி தான் இன்றைக்கி சொல்லப்படுகின்றது. அவரை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் அந்த டெஹரானில் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த தாக்குதலை நடத்தின பொழுது அந்த தாக்குதலில் அவர் இருந்தார். அந்த தாக்குதலில் அவர் இருந்த காரணத்தினாலேயே அவருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டன. அந்த காயங்களுக்காக அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவருக்கு அறுவை சிகிச்சை கூட அளிக்கப்பட்டதாக அவர்கள் பட்சத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வந்து அவர் காண முடியாத ஒரு இடத்தில் இன்னைக்கு வந்து அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதுதான் ஈரான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேடிக்கொண்டிருக்கிறதுல வந்து அவர்கள் கண்டுபிடிப்பார்களா என்பது வந்து ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா இப்போ அவரை கொண்டு வந்திருக்கிறத, இப்போ அவரை பாதுகாக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க எந்த விதமான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனும் அவங்க வச்சுக்கல. அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம்னு சொல்றீங்க. ஆனால் அயத்துல்லா அலி கமேனியை வந்து
படுகொலை செஞ்சது ரொம்ப துல்லியமான தாக்குதல் மூலமா வந்து தான் அன்னைக்கு பிப்ரவரி 28 படுகொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொசாத்துங்கிறது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு உளவு அமைப்பு உலக அளவில் வந்து. அதே மாதிரி சிஐஏவும். இது எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? என்ன சிரமங்கள் இருக்கும் அதில்? பிப்ரவரி 28 நடந்த தாக்குதல் வந்து தெரிந்த தாக்குதல். ம். டெஹ்ரான்ல வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நன்றாக தெரியும். அதனால தெரிந்த அந்த இடத்தை தாக்கி அவரை வந்து கொலை பண்ண வேண்டும் என்று கொலை பண்ணார்கள். அதுவே ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம்தான். அந்த பாதுகாப்பை எல்லாம் தாண்டி போய் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர் இருக்கும் இடம் என்ன என்பது தெரியும் அவர்களுக்கு. அவர்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இப்போ பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து முதல் தடவை வந்து அவர் தாக்கி அவர் கொலை உண்டதுனால இப்போ வந்து இனிமேப்பட்டு இந்த போர் முடிகிற வரைக்கும் திரும்பவும் இயல்பு நிலை உருவாகிற வரைக்கும் அவங்க வந்து அவங்க தலைவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றத அவங்க சொல்ல போகிறது கிடையாது. இதுதான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். அதே போல் வந்து இந்த கம்யூனிகேஷன் தான் அவரை காட்டி கொடுக்குது. இந்த அலைகள்லாம் தான் இன்னைக்கு வந்து ஏஐயை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு செல்போனோ லேப்டாப்போ ஏதோ ஒரு இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்துச்சுன்னா அதனோட இதை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடலான்றதுனால தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸும் இல்லை. அவருடைய கட்டளைகள் எல்லாமே எழுத்துல தான், காகிதத்துல தான் வருது. ஆமா, அவர் வந்து பொதுவெளியில் பேசுவதோ மைக்கில் பேசுவதோ அல்லது வந்து இதோ அந்த மாதிரி வந்து அவங்க எதுவுமே வச்சுக்கல. அதே போல அவங்களுடைய அப்பா கொலையுண்டவர் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இறுதி சடங்குல கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது ஒண்ணு வந்து அவர் வந்து உடல்நல இறுதி நிகழ்ச்சியில அவர் வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா வரல. ஆனா என்னன்னா வந்து ஒரு ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்ததா சொல்றாங்க. அது மாஸ்க் போட்டுட்டு முழுமையா வந்து ஒரு கருப்பு ஆடையில ஒரு உருவம் வந்துட்டு போனது. அது வந்து முஜ்தபா கமீனியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தை கிளப்பினாங்க. அது தொடர்பான செய்தியெல்லாம் வந்தது. இதை ஆய்வு பண்ணி அந்த அந்த டிஜிட்டல் அந்த அந்த விஷுவலை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்ததுல அது அவருடைய உருவ அமைப்பு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இஸ்ரேல், அமெரிக்கா. இது என்னன்னா வந்து அவர் மாதிரியே இன்னொரு ஒரு உருவத்தை வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறத கூட அது மாதிரி அவங்க ஐஆர்ஜிசி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இருக்கலாம், ஒருவேளை அப்படி அவங்க செய்திருக்கலாம். இந்த ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்துச்சு. வந்தப்ப வந்து ஆனால் அவர் வந்து இதுவரைக்கும் பொதுவெளியில் அவர் வந்து வரவில்லை. பொதுவெளிக்கு அவரை கொண்டு வரவும் இல்லை. ஏன்னால் அவர்களுக்கு ஈரானில் வந்து திரும்பவும் வந்து அவங்களுடைய உச்சபட்ச தலைவர் அவரை வந்து திரும்பவும் 2வது முறை தாக்கி அவர்கள் கொலை உண்டு விட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஈரானுக்கு வந்து ஏற்பட போகின்ற ஒரு மிகப்பெரிய இழுக்கு, அது மிகப்பெரிய அவமானம், அது மிகப்பெரிய வந்து ஒரு போரில் வந்து ஒரு ரிவர்சல் பின்வாங்குதலாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலேயே அவருக்கு வந்து மிகவும் அதிகமான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேருந்தும் அவரை வந்து அவருக்கு எந்த ஆக்சஸும் இல்லாமல் பண்ணி அதன் மூலமாக யாரும் கண்டுபிடிக்காத அளவிற்கு அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிகின்றது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன வந்து இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அது சிஏஏவாக இருக்கட்டும் அல்லது மொசாதாக இருக்கட்டும், இந்த 2023 ஹமாஸ் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் ஹெஸ்புல்லா தலைவர்களை கொள்கிறார்கள், ஹமாஸ் தலைவர்களை கொள்கிறார்கள். அவர் சிரியாவுக்கு போனால் சிரியாவில் கொள்கிறாங்க, அவங்க ஈராக்கில் போனால் ஈராக்கில் கொள்கிறாங்க. அப்படிலாம் அவர்களை வந்து பின்பற்றி போய் அடித்தவர்களால் வந்து இன்னைக்கு இவர்களை கண்டுபிடிக்க முடியலை என்பது வந்து கட்டாயமாக இன்னைக்கு ஈரான் வந்து இந்த போரில் வந்து ஒரு முன்னுரிமை ஒரு முன்னெடுப்பை இன்னைக்கு எடுத்திருக்கின்றது. அவருடைய தலைவர் வந்து யாருக்கும் வந்து இனிமேப்பட்டு காட்டப்பட மாட்டார். ஆனால் அவர் தலைமையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை அந்த தலைவர்கள், அந்த நாட்டு பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சொல்கின்றார். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தார். ட்ரம்ப்போட ரொம்ப நீண்ட நேரம் வந்து கலந்து பேசினாங்க. அந்த சந்திப்பு நடந்தது. அந்த நேரத்தில் வந்து இப்போ தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு. இதை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா பிப்ரவரி 28 நடந்த தாக்குதலே அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை பண்ணிட்டு புதிய ஒரு ஆட்சி, இவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ இந்த முஜ்தபா கமேனியை அந்த தேடுதல் வேட்டைக்கு அந்த பின்னணியில் இதே நோக்கம் இருப்பதாக தான் சொல்றாங்க. இந்த மாதிரி செய்திகள் வந்திருந்தா கூட இப்போ நெத்தன்யாஹூ வந்து அதிபரை சந்தித்த பொழுது அவரிடம் அவர் பேசினதாக நமக்கு வந்து பத்திரிகைகள் நமக்கு என்ன தெரிவிக்கின்றன அப்படின்னா, இந்த போரை வந்து எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது ஒன்று, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை முறை வந்து போர் நிறுத்தம் வந்தாலும் அதற்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பது இஸ்ரேல் தான் எப்பொழுதுமே. அந்த ஒரு இதை வந்து அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து அது ஒரு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே தான் இருக்கிறார். போர் நிறுத்தம் வர்றப்பெல்லாம் எப்பெல்லாம் வந்து போர் நிறுத்தம் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொண்ட பொழுதுக்கு அதை எதிர்ப்பது வந்து இஸ்ரேலாக தான் இருக்கின்றது.
இந்த முறை அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு சொன்னா, போர் நிறுத்தம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த போர் நிறுத்தத்துல வந்து ரொம்ப குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஈரானுக்கு வந்து அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக இருக்கட்டும், அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அணு சக்தியாக இருக்கட்டும், இதை பொறுத்த வரைக்கும் இனிமேப்பட்டு வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அது இல்லாத ஒரு நிலையில் தான் நாம் வந்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். ஆனால் இதையும் தாண்டி எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அமெரிக்காவிலேயும் தேர்தல் வரப்போகின்றது, இஸ்ரேல்லையும் தேர்தல் வரப்போகின்றது. அந்த காரணத்துல வந்து அவரு முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்கால வந்து அவருக்கு வேண்டிய ஒரு சப்போர்ட்டையும் எடுக்கிறதுக்காக தான் அவர் போனாரு. ஏன்னா அவருக்கு வந்து அமெரிக்கால வந்து யூதர்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். அவங்க ஜனநாயக கட்சியிலும் இருக்கிறாங்க, குடியரசுக் கட்சியிலும் இருக்கின்றார்கள். இரு கட்சியிலிருந்தும் அவர்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டா அவருக்கு இங்கே உள்நாட்டிலையும் செல்வாக்கு அவருக்கு வந்து பெருக வேண்டும், அமெரிக்காவிலையும் இருந்தால்தான் அவர் வந்து ஜெயிப்பார் அப்படின்றத வந்து அவரும் எதிர்பார்க்கிறார். பின்னடைவு இருக்குன்னு சொல்றாங்களே இப்ப இஸ்ரேலில் நடக்கிற இந்த தேர்தல அவருக்கு கட்டாயமாக பின்னடைவு இருக்கும், அவர் தோற்க போகிறார் என்பதுதான் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒப்பீனியன் போல்ஸ் வந்து இஸ்ரேல்ல வந்து ஒப்பீனியன் போல்ஸே அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது. அதனால இந்த போரினாலையும் அவருக்கு ஒரு அன்பாப்புலர் ஆயிட்டாரு. அதே சமயத்துல அவர் மேல கரப்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கிறதுனால, அதுவும் நீண்ட காலமாக அவர் வந்து பிரதமராக இருக்கின்ற காரணத்தினாலையும் அவர் வந்து தோற்று விடுவார் என்றுதான் தோற்கடிக்கிற அளவுக்கு அங்க எதிர்க்கட்சிகள் வலுவா இருக்காங்களா? இருக்கிறாங்க, செல்வாக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டத்துல நிறைய கட்சிகள் இருக்கின்றன, நிறைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதனால வந்து நிறைய பேர் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த தடவை தேர்தல் வந்து அவருக்கு மிக கடுமையான அவருடைய போரை விமர்சிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இது. ட்ரம்ப் அவர் மேல கோபமா தான் இருந்தார். ஏன்னா அமைதி ஒப்பந்தம் ஏற்படுற நேரத்துல லெபனானை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஈரானுடைய ஒரு கோரிக்கையா இருந்தது. ஆனா அவர் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த பிறகும் லெபனானை வந்து தாக்கிட்டு தான் இருந்தாங்க இஸ்ரேல் வந்து. அப்ப இவர் ட்ரம்ப் கூட அவர் ரொம்ப கடிந்து கொண்டதா செய்திலாம் வந்தது. ஆனா இப்போ இந்த சந்திப்புல வந்து இணக்கமா அந்த சந்திப்பு நடந்ததா சொல்றாங்க. அது என்ன நடந்திருக்குதுல? இணக்கமாகனா இது வந்து முதல் தடவை போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி 28க்கு அப்புறம் வந்து அமெரிக்காவுக்கு நெத்தன்யாஹூ நேராக இதான் முதல் தடவை போறார். போய் அங்கே அதிபரை சந்திக்கின்றார். இருந்தாலும் வந்து அவருக்கு முன்னாடியே வந்து ஜெலன்ஸ்கி அவர் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவரை பார்க்குறாரு, ரெண்டாவதாக தான் இவரை பார்க்குறாரு. இவரை பார்க்கும் பொழுது போரினுடைய போக்கை பற்றி தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த போரினுடைய போக்கில் வந்து திரும்பவும் ஒரு 2-3 முறை அமைதி போர் நிறுத்தம் ஏற்பட்டு திரும்ப திரும்ப வந்து அந்த வயலேஷன் இருக்கிறனால இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதை பற்றி தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் வந்து இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அழுத்தம் ஈரான் மீது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அவங்களுடைய அணு ஆயுதங்கள், அவங்களுடைய குண்டு தயாரிப்பு, இதை அவர்கள் நிறுத்தினால் மட்டுமே தான் நீங்கள் வந்து இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மாதிரி அழுத்தமாக அவர் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் என்பதை தான் சொல்லுகின்றார். இப்போ எந்த அளவுக்கு நெத்தன்யாவும் ட்ரம்பும் சந்திச்சது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஜெலன்ஸ்கி ட்ரம்புக்கு இடையிலான சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதில் என்னென்னா வந்து அந்த உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத ஒட்டியும் அந்த பேச்சுகள்லாம் நடந்திருக்கு. அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எங்கள் நாட்டிலே தயாரிக்கிறதுக்கான நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்லாம் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு. அந்த சந்திப்பில் பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல அவர் ஜெலன்ஸ்கிட்ட பேசுறது வந்து என்ன வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஒரு தீவிரம் அடைஞ்சிருக்கு. ரஷ்யாவும் நிறைய தாக்குறாங்க, அதே சமயத்தில் உக்ரைனும் வந்து அதிகமாக இன்னைக்கு ரஷ்யாவில் ட்ரோன் மூலமாலாம் அவங்க வந்து நிறையா வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் வந்து ஜெலன்ஸ்கியோடு அவர் வந்து ஆரம்பித்த பொழுது அவருடைய உறவு வந்து அவ்வளோ நன்றாக இல்லை. ஆனால் இப்போது வந்து உறவு நன்றாக இருக்கின்றது. இல்லை, இந்த ஓவல் அலுவலகத்தில் நடந்த அந்த சந்திப்பு இதற்கு முன்னாடி ஆமாம், 2 பேரும் வந்து அவ்வளோ நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு கடுமையா ட்ரம்ப்பை கூட வாக்குவாதம் பண்ணதெல்லாம் பெரிய பரவாயில்ல இருந்தது. அவங்களும் இப்போ இணக்கமாயிட்டாங்க, இப்போ இணக்கமாகி விட்டார்கள். அந்த இணக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து தொடர்ந்து வந்து யுக்ரைன் வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு உதவியாக இருக்கணும், நேட்டோ வந்து உக்ரைனுக்கு உதவியாக இருக்கணும், இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுங்கள், அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து இப்போ இது வந்து எங்களுக்கு தேவைப்படுது ஆயுதங்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த பேட்ரியட்டை வந்து கேட்குறாங்க. அதுதான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது வந்து நன்றாக வேலை செய்கின்றது, அதனால் வந்து எங்களுக்கு அந்த பேட்ரியட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்றாங்க. அதற்கு நடுவில் தான் அமெரிக்காவில் வந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து தயாரிக்கப்படக்கூடிய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பித்து விட்டன. பேட்ரியட் குறைய ஆரம்பிச்சிருச்சு, தட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நியூயார்க் டைம்ஸ் தான் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதை வந்து அமெரிக்க அதிபர் வந்து மறுத்திருந்தார். மற்றவங்களும் அதை வந்து ஹெகசெட் அவங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் அவரை மறுத்திருந்தார்.
ஆனால் அதை ஒட்டி வந்து இவங்க பேட்டியட் கேட்டப்ப இவர் என்ன கேட்டார்னா, நாங்கள் வந்து அதை தயாரிச்சுக்கிறோம், அதனால் அதற்கு வேண்டிய அனுமதி எங்களுக்கு வேண்டும், அதற்கான டெக்னாலஜி தொழில்நுட்பமும் வேண்டும், இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை தயாரிச்சுக்கிறோம். அப்படி தயாரிக்கிறப்ப எங்களுக்கு அது வந்து ரொம்ப அது வந்து அதை வைத்துக்கொண்டு எங்களால் வந்து எங்களை பாதுகாக்க முடிகின்றது, அதனால் வந்து எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதனால வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணி தான் பார்க்கணும் இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பேட்ரியட்ஸ் எல்லாமே இன்னைக்கு குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர் உக்ரைனுக்கு கொடுப்பாரா, அல்லது உக்ரைன் வந்து இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய இதற்கு ஒப்புத்துக்கொள்வாரா என்பதை வந்து இன்னும் அவர் ஓப்பனாக அவர் வந்து சொல்லலை. இதுக்கு வந்து சரி என்றும் சொல்லலை, இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து மகிழ்ச்சியோடு போயிருக்கிறார், அது வந்து கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சென்றிருக்கிறார். இங்கே ஏமன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஹூதிஸ் எப்படி இங்கே வந்து தாக்குதல் இறங்கியிருக்காங்க அப்படிலாம் பார்த்தோம். அதே மாதிரியே இப்ப ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள், பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் மேற்பட்ட குழுக்கள் இணைந்து ஈரானுக்கு ஆதரவா ஆயுதங்களோட செயல்பட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ஹூதிஸ் வந்து சவுதி அரேபியாவை தாக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் சவுதி அரேபியாவை தாக்குறாங்க. அதுக்கு பதில் வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இவங்களை பிஎம்எஃப் ஃபோர்ஸஸை அடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 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 டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி இந்த ஈரானுக்கு அந்த பக்கம் ஒரு டென்ஷன் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கிரியேட் ஆகுது. இங்க என்ன சார் நடக்குது? இது வந்து ஒரு போர் விரிவாக்கத்தின் அடிப்படையாக தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த போர் வந்து ஒரு மாதிரி வந்து இது அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குது, ஈரான் வந்து பதிலடி கொடுக்கின்றது என்று நாம் பார்த்தோம். அந்த பதிலடி கொடுத்ததே வந்து பல வளைகுடா நாடுகளை தாக்க ஆரம்பித்தது. ஜார்டன், கத்தார், குவைத் எல்லா நாடுகளுமே அவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ பார்க்குறப்ப இந்த போரினுடைய விரிவாக்கமாக தான், ஏன்னா ஹெஸ்புல்லா வந்து ஏற்கனவே வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி பதிலடி கொடுக்க ஆரம்பித்தவுடன் தான் இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவை எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க நாட்டில் உள்ளே போய் இது பண்ணணுமோ அந்த நாட்டில் வந்து உள்ளே போய் அவர்களை வந்து போரிட்டு கொண்டே இருந்தார்கள். இந்த ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட போது கூட அவர்கள் சொன்னார்கள், அந்த போருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஹெஸ்புல்லாவோட நாங்கள் போடுறதை நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம், போர் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போ ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ் இவங்க தான் சாதாரணமாக வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய குழுக்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு ஈராக்கில் கூட வந்து இன்னைக்கு நிறைய சிறிய சிறிய குழுவாக இருக்கிறவர்கள் வந்து இன்னைக்கு இந்த பிஎம்எஃப் என்கின்ற அந்த ஒரு பேனரில் வந்து இன்னைக்கு ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டாக அவர்களும் வந்து இன்னைக்கு ஹவுதீஸோட சேர்ந்து இந்த தாக்குதலில் ஹவுதீஸுக்கு வந்து உறுதுணையாக அவர் இருக்கிறார்கள். இன்னைக்கு இப்போ ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாக வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் அவருடைய பகுதியை தாக்கி அங்கே ஒரு 10 பேர் போல அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இந்த போரினுடைய விரிவாக்கத்தை தான் இன்னைக்கு குறிக்கின்றது. இதன் அடிப்படையில் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்காரு, ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்திற்கு, அதாவது போர் நிறுத்தம் என்பதை விட அந்த பீஸ் டீலுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வந்து ஒத்துக்கொண்டு விட்டார்கள், அதனால வந்து அவர்கள் வந்து ஆயுதத்தை ஒப்படைக்க போகிறார்கள். ஹமாஸ் வந்து ஆயுதத்தை ஒப்படைச்சிருச்சுன்னு சொன்னா இஸ்ரேல் வந்து பின்வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% இடத்த வந்து இன்னைக்கு அவங்க இதுல வச்சிட்டு இருக்கிறாங்க. காசா பகுதியில் இஸ்ரேல் பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த 70லேருந்து அவங்க வந்து 50, 30, 20 இப்படின்னா குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று. அதனாலதான் நேற்று கேம்ப் டேவிட்ல வந்து அதிபர் ட்ரம்ப்பும் ரூபியோ இவங்கெல்லாம் பேசினது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்தை இப்போது வந்து ஹமாஸ் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள், அதனால் அவங்க வந்து ஆயுதத்தெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. இஸ்ரேலும் வந்து இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு அதிபர் எப்போதும் போல சொல்லுகின்றார், இஸ்ரேலும் இதை ஏற்றுக்கொண்டு விட்டது, அதனால் இஸ்ரேலும் வந்து பின்வாங்கி விடுவார்கள். அப்போ இனிமேப்பட்டு அங்கே வந்து ஹியூமனிடேரியன் எய்டு எல்லாமே வந்து இனிமேப்பட்டு வந்து காசா பகுதிக்கு செல்லலாம், அவருடைய கஷ்டங்கள் குறையும். இது போலவே தான் ஈரான் போரும் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்பயும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் பேச்சுவார்த்தைக்கினுடைய முக்கியமான அந்த ஸ்டிக்கி பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த நீரிணைகள், இன்னைக்கு வந்து கப்பல்கள் தாக்கப்படுவது, அப்புறம் ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், இதுதான் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல வந்து ஒரு முடிவெடுத்தால் தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த தேடுதல் வேட்டையும் அந்த நோக்கத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து முஸ்தபா இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஏன்னா இது எப்படியுமே ட்ரேஸ் பண்ண முடியல அவங்களால. அந்த ஃபோர்டோ, இஸ்பகான், நட்டான்ஸ், இந்த 3 இடங்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு
அமெரிக்கா குண்டு போட்டது இல்ல ஆமா. ஸ்டெல்த் பாம்பர் வச்சு அடிச்சாங்க. ஆமா அது அடிச்சுமே வந்து காலி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க ஆமா. அமெரிக்கா சொன்னது. ஆமா ஆனா என்னன்னா அது இன்னும் கீழே போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அழியல, அந்த சைட்டை ஆமா. வந்து அவங்களால அழிக்க முடியல. ஆமா இன்னும் பூமிக்கு அடியில இன்னும் கீழே போயிடுன்னு சொல்றாங்க. ஆமா அங்கே கூட முஸ்தபா கமேனியை வச்சிருக்கலாம் அப்படின்லாம் கூட செய்திலாம் இருக்கு. இவங்களால அதை நெருங்க முடியல. ஒருவேளை முஸ்தபா கமேனியை அவங்க நெருங்கிட்டாங்க அல்லது அதுல ஏதோ ஒரு இலக்கு அடைகிறாங்க அப்படின்ற போதுதான் இப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? என்ன நடக்கும் இதுல சார்? அதாவது வந்து அவங்களுடைய உச்ச தலைவரை கொன்றால் மாற்றம் வரும் என்பது வந்து போரினுடைய முதல் கட்டத்தில் அவர்கள் வைத்திருந்த ஒரு அனுமானம். இது வந்து அங்கே போயிட்டோம்னா வந்து என்ன வந்து போன டிசம்பர் ஜனவரியிலேயே வந்து ஒரு மாதிரி வந்து ஈரானில் வந்து சில இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. எதிர்ப்புகள் எல்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான சில கிளர்ச்சிகள் எல்லாம் நடந்தன. அப்போது அவர்கள் நினைத்தார்கள் ஈரானில் வந்து இப்போ வந்து மாற்றத்திற்காக மக்கள் முடிவாகி விட்டார்கள், அதனால் அந்த மாற்றத்திற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் அப்படின்றதுல தான் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசி அப்படிதான் அந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடந்தது. அவர்கள் நினைத்த பிரகாரம் வந்து ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு இந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஈரான் வந்து ஒரு ஒன்றுபட்ட நாடாக இருக்கின்றது. ஈரானில் வந்து எந்த விதமான கிளர்ச்சியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு ஒன்றுபட்ட நாடு வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக நிற்கிறப்ப திரும்பவும் வந்து அவர்கள் அந்த தலைவரை கொன்றால் என்றால் மாற்றம் வரும் என்று நினைத்தார்கள் என்றால் அது வந்து கட்டாயமாக அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது நடைபெறாது. அப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்றுமே இல்லை. ஆனால் ஈரான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை நல்லா வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக இருக்கட்டும், அவர்கள் அவருடைய பகுதியிலே பல பகுதிகளை கொண்டு செல்கின்றது, மலைப்பாங்கான இடத்திற்கு கொண்டு போகின்றது போல பல விதமான பாதுகாப்பான இவற்றை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக, அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து எந்த விதமான சர்வைலன்ஸ் சொல்கிறாங்கன்னா அந்த எந்த சர்வைலன்ஸுக்கும் தங்களுடைய ஆயுதங்களோ தங்களுடைய இதோ வந்து தென்பட்டு படுமான கண்ணில் படுவர் மாதிரி வந்து அவர்கள் வைத்துக்கொள்ளவே இல்லை. அந்த விதத்தில் வந்து ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, இன்னொன்று வந்து ரொம்ப நாளுக்கு பதிலடி கொடுக்க முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இன்னைக்கு இருக்கின்றது. இன்னொன்று அவங்க வான் தடுப்பு அந்த அமைப்பே வந்து செதஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஈரானோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து காலி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி சூழல்லே வந்து இன்னும் அதை வந்து ஒன்றும் தோற்கடிக்க முடியல ஈரானை. ஏன்னா அவர்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், ரஷ்யாவும் சைனாவுடைய ஹெல்ப்பும் வந்து அவர்களுக்கு மிக அதிக அளவில் அவங்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு சைனா கொடுக்குற அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஈரானால் நிற்க முடியுது. அதனால் வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து வெளியில் பார்க்குறப்ப சைனாவும் ரஷ்யாவும் அவர்களுக்கு இதாக இல்லாமல் இருக்கலாம், உதவி செய்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய உதவி மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஈரான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த போரில் வந்து துணிந்து நின்று அவர்களுடைய ட்ரோன்ஸையும் அவங்களுடைய இதையும் வந்து இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது வந்து அதனுடைய காரணம். ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்களால வெல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அயோத்தர் அலி கமேனியை படுகொலை செஞ்சாலும் அடுத்து ஒரு தலைமை வருது. அதே மாதிரி இந்த போர்ல ஏகப்பட்ட முக்கியமான இராணுவ தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஈரான்ல. குறிப்பா வந்து இந்த அலி லாரிஜானி, அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர், அவரை கொண்டுட்டாங்க. அந்த மாதிரி பல தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா வந்து ஈரான் அப்படியே தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பெரிய ஒரு மர்மமாக தான் இருக்கு. இவங்களை வந்து தோற்கடிக்க முடியாத அளவுக்கான அவ்வளோ ஒரு செட்டப் வந்து ஈரான்ல இருக்கு. ஈரான்ல வந்து எப்படியாச்சும் அதிருப்தியை ஏற்படுத்தலாமா, அல்லது ஈரானிலிருந்து ஏதாச்சும் ஒரு குழுக்களை வெளியே கொண்டு வர முடியுமா, ஈரானிலிருந்து ஏதாச்சும் எதிர்ப்பாளர்கள் நமக்கு ஈரான் எதிர்ப்பாளர்கள் நமக்கு வந்து சப்போர்ட்டாக வருவாங்களா, அப்படி என்றெல்லாம் இவருடைய எண்ணம் இருந்தது, இவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இந்த 5 மாதத்தில் நம்மளுக்கு சிறப்பாக நன்றாக தெரிகின்றது, எதுவுமே வந்து எடுபடவில்லை. அதனால் வந்து இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக தான் இது வந்து இருக்கின்றது. எந்த ஒரு இன்ச்சு கூட இன்னைக்கு வந்து ஈரான் அவர்களுக்கு விட்டு கொடுக்கவில்லை. எந்த விதமான அட்வான்டேஜும் இன்னைக்கு வந்து கொடுக்கவில்லை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். அந்த விதத்தில் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து மிக சிறப்பான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். அவங்களும் வந்து வேற என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குறாங்க. பல விதத்தில் வந்து அவங்களுடைய
உச்ச தலைவரை திருப்பி நம்ம டார்கெட் பண்ணலாமா, கொல்லலாமா அப்படின்றலாம் சொல்லி ஒன்றும் முடியாத ஒரு நேரத்தில் அவங்களும் விரக்தியில் தான் இருக்கிறார்கள். அமைதி பேச்சுவார்த்தை இப்பொழுது வந்து அவர்களிடமிருந்து தான் அதிகமாக வருகின்றதே தவிர ஈரானிடமிருந்து வரவில்லை. ஒன்று வந்து அங்கே இந்த ஈரானில் இருக்கக்கூடிய பல சூழலை வந்து பயன்படுத்தி ஈரானை தோற்கடிக்கணும்ன்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஒன்று தரைவழி வான்வழி தாக்குதலால் முடியல, அதனால தரைவழி போரை வந்து நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதில் இறங்கவே இல்லை. இன்னொன்று ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிரான பல்வேறு குர்திஸ் மாதிரியான குழுக்கள்கிட்ட ஆயுதத்தை கொடுத்து ஈரானுக்கு எதிராக வந்து சண்டையிட வச்சு தோற்கடிக்கலாம் ஒரு அது மாதிரி பேச்செல்லாம் ஐடியாலாம் அவங்கள்ட்ட இருந்தது. அதையும் உங்களால் செயல்படுத்த முடியல. அதே மாதிரி ஈரான் அரசுக்கு எதிரான ஈரான் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கோபம் இந்த பிப்ரவரி 28 இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து அங்கே போராட்டங்கள் நடந்தது, கடுமையான போராட்டங்கள் நடந்தது. அவர்கள் மீதான அடக்குமுறை ஈரான் ஆட்சியாளர் அடக்குமுறைகளை ஏவி விட்டாங்க. ஆனால் இந்த போர் ஆரம்பித்த பின்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு அதுக்கான சுவடே தெரியல. ஈரான் வந்து ஒரு ஒன்றுபட்டு இருக்க மாதிரியானதை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதெல்லாம் தெரியுது. அந்த நிலைமை அங்கே எப்படி? அதுதான் உண்மையான நிலைமை. ஏன்னா ஈரான் மக்கள் வந்து அவர்களுக்குள்ள அதிருப்தி இருந்தது உண்மைதான். அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் வந்து அங்கே மாற்றம் வேண்டும் என்று கேட்டது உண்மைதான். அந்த நாட்டில் வந்து சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அதுவும் பெண்களுக்கு வந்து பெண்களுடைய எழுச்சியெல்லாம் அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்கள தாக்கினதுக்கப்புறம் அவர்கள் என்றாலும் ஒன்றுபட்டு விட்டார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்பது, எங்களுக்கு தேவையான மாற்றம், எங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அது எங்களுடைய பிரச்சனை, அதில் வெளிநாடுகள் யாரும் தலையிட தேவையில்லை என்பதை தான் மிக தெளிவாக இந்த போரின் மூலமாக, அதாவது ஒரு யுனைடெட் கண்ட்ரி, ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால், ஒற்றுமையுள்ள ஒரு நாடு என்று சொன்னால், இன்னைக்கு வந்து ஈரான் வந்து மிக மிக தெளிவாக அந்த ஒரு மெசேஜ் இன்னைக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றோம், எங்களை வந்து யாராலும் பிரிக்க முடியாது, எங்களை யாராலும் வந்து இன்னைக்கு வெல்ல முடியாது என்பதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு வந்து அந்த சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னால் ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உடச்சிட்டுனா கூட அந்த நாட்டுக்கு வந்து கொஞ்சம் பேர் இப்படி கூப்பிட்டு வந்துட்டோம்னா கூட நம்ம வந்து எதிர்த்து அவர்களை போரிடலாம் என்று, அந்த மாதிரி அந்த நாட்டில் இது வரைக்கும் ஏற்படவே இல்லை. ஏன்னால் அந்த நாட்டில் புரட்சி ஏற்பட்டு இப்போது தானே 46 ஆண்டுகள், 79 தானே அவங்க இப்போ புரட்சிக்கு போனாங்க. அதனால ஒரு 46 47 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஒரு பெரிய புரட்சிக்கு பிறகு இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கூட ஆக முடியாத ஒரு நிலையில் திரும்பவும் ஒரு பெரும் மாற்றம் வரும் என்பது நிச்சயமாக நடக்காது. அந்த விதத்துல வந்து இன்னும் இஸ்ரேலில் வந்து மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் அதை அவர்கள் கொண்டு வருவார். அவர்களுடைய அரசியல் சட்டங்கள் இருக்கின்றன, அவருடைய அரசியல் அமைப்புகள் இருக்கின்றன, அதை அவர்கள் மாற்றிக்கொண்டு அவர்கள் வருவார்களை தவிர்த்து வெளிநாட்டிலிருந்து ஒரு போய் அங்கே மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நடக்கவும் நடக்காது. மேற்காசியாவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றியான அண்மை தகவல்கள் ஏராளமான தகவல்களை பயந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம். தங்கம் வாங்க உகந்த நாளான ஆகஸ்ட் 3 அன்று நீங்கள் வாங்கும் தங்க நகைகளில் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.